அதே போல் விவசாயிகளுடைய கோரிக்கை இங்கே வந்து நம்ம விவசாயிகளுடைய கலந்துரையாடணும். அவங்களுடைய மெயினான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்டத்தினுடைய எல்லை வரைக்கும் இப்போ பெரியாரினுடைய வாய்க்கால் தண்ணி நல்லா வருது. இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 43 குளங்களுக்கு அந்த பெரியார் வாய்க்கால் தண்ணி சரியாக வரல, நாங்கள் வருஷம் பூரா கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட் கமிட்டி வந்து ஆர்டபிள்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது நீர்வளத்துறையில் இதற்கான வந்து அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு நாங்கள் சமன் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஏன் வந்து இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக ஏற்கனவே சப்ளை செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அப்படி தானே மேடம்? ஏற்கனவே வந்து அது சப்ளை செய்யப்பட வேண்டிய ஏரியா, அதாவது வந்து அந்த வாய்க்கால் மூலமாக தண்ணீர் வர வேண்டிய கட்டாயமாக அனுமதி உள்ள ஏரியா, அந்த அனுமதி உள்ள ஏரியாவுக்கு தண்ணி வரலைங்கிறது அவங்க கம்ப்ளைண்ட், அது குறைபாடு. அதனால் அது என்னன்னு கேட்டுட்டு அது உரிய நடவடிக்கை இந்த எஸ்டிமேட் கமிட்டி எடுக்கும். அதெல்லாம் கரெக்டாக போடுறாங்க, முன்ன மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து சாலைகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இது வந்து ஒரு கமிட்டிங்கிறதுனால பொலிட்டிக்கலாக கொண்டு போக விரும்பலை, 10 வருஷத்துக்குள்ளே நடந்த ஆட்சிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து போட்டு ஒரு வருஷத்துலேயே வாசலில் விளக்கமாத்த கூட்டினீங்கன்னா ஜல்லி பூரா வெளியே போயிடும். இப்போ நீங்கள் போடுற சாலைகள் எம்ஜிஎஸ்எம்டின்னு சொல்லப்படுகின்ற முதலமைச்சருடைய சாலைகள் மேம்பாட்டு திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேவர்ஸ் வச்சு தான் போடணும். வில்லேஜில் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாம் பேவர்ஸ் வச்சு தான் போடணும். எல்லாமே அந்த நாம்ஸு எப்படி வந்து ஹைவேஸில் என்ன நாம்ஸோ அது கூட இருந்தால் அதெல்லாம் கொடுக்குறோம். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த டஸ்ட்டு இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, 3/4 இன்ச்சு ஜல்லி, அதுக்கு மேலே சிப்ஸு, எல்லாமே முறையாக தான் போடணும். அதனால் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிராம சார் பழைய 10 வருஷமாக வந்து போட்ட சாலைகளுடைய தரம் மோசமானது சார். அது 5 வருஷம் பீரியடு முடியாமல் அந்த சாலையில் எடுக்க மாட்டோம். இப்போ 2020 எடுக்கிறாங்க, 19-20 லாஸ்ட் பீரியடு. அப்போ 20-21 தான் வந்து 19-20, 20-21 2 பீரியடும் லாஸ்ட் பீரியடு, ஏடிஎம்கே பீரியடு. அதில் 2 வருஷத்தில் போட்ட சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து 25-26 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து அங்கே நாங்கள் உள்ளேயே போக முடியல. அவன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான். சனங்கள் என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான்னா, ரோடு மோசமாக இருக்குது, நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்படி தான். ஆனால் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் த வந்து ரோடு வைஸ் வந்து அவங்க 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகாமல் அந்த ரோடை எடுக்கவே மாட்டாங்க, எவ்வளோ தான் மோசமாக இருந்தாலும்.